ஒரு 20 நாளைக்கு முன்னால சவுத்துல ஒரு ஊருக்கு போனேன். ஊர் பேர் சொல்ல மாட்டேன், கிராமம். பேச ஆரம்பிக்கும் போது ஏதாவது போடுவாங்கன்னு நினைச்சேன். ஒன்றும் போடல. துண்டாவது போடுவானுங்கன்னு நினைச்சேன், போடல. பேசி முடிச்ச உடனே போடுவாங்கன்னு நினைச்சேன், போடல. அமைப்பாளர் மட்டும் கிட்ட மைக்கில் வந்து, யாருக்குமே நான் பரிசளிக்காத ஒரு பரிசை திரு மோகன சுந்தரம் அவர்களுக்கு கொடுக்க போகிறேன்னாரு. ஏதோ கேஷு கோல்டு கொடுப்பாரு போல இருக்குதுன்னு நினச்சேன். ஒன்றும் இல்லைங்க, ஒரு மாலை ஒன்று போட்டாருங்க. இது கருங்காலி மாலை, இதை போடுங்க எங்கேயோ போயிடுவீங்க சொல்லிட்டு காது கிட்ட கேட்குறாரு. மைக் இருக்குது, எல்லாருக்கும் கேட்டுது. குளிக்கும் போது கூட கழட்டாதீங்கன்னாரு. சொல்லி அந்த கருங்காலி மாலையோட பெருமையை 10 நிமிஷம் பேசி கட்சியில் என்னாச்சு தெரியுமா, ட்ரெயின் மிஸ் பண்ணிட்டேங்க. அந்த ஊர்லேருந்து 8 மணிக்கு மேலே ட்ரெயின் கிடையாது. அங்கேருந்து பஸ்ஸு பிடிச்சி மாட்டுத்தாவணி வந்து, மாட்டுத்தாவணிலேருந்து பஸ்ஸு பிடிச்சி திருச்சிக்கு வந்து, திருச்சியிலேருந்து பஸ் பிடிச்சி விழுப்புரம் வந்து, விழுப்புரத்துலேருந்து சென்னைக்கு வந்தேன். நான் காலையில் 7 மணிக்கு வர வேண்டியதான், 11:30 மணிக்கு வந்தேன். அவ்வளோ கோவம் எனக்கு. எல்லாம் இந்த கருங்காலி மேலே. நம்ப மாட்டீங்க, அவர் ஃபோன் பண்ணி எனக்கு திருப்பி நான் நிறுத்த சொல்கிறாங்களோன்னு நினச்சேன். அவர் ஃபோன் பண்ணி என்கிட்ட சொல்கிறாருங்க, சார் மாலை எங்கேயோ போயிடுவீங்கன்னாரு. நான் சொன்னேன், இல்லைங்க எங்கெங்கேயோ போயிட்டு வந்துக்கிறேன். குளிக்கும் போது கூட அவுக்காதீங்கன்னாரு. பல்லே வளர்க்கலையா குளிக்கும் போது? நான் பல்லே வளர்க்கல. எங்களுக்கெல்லாம் இப்போ எனக்கு எழிலரசிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கூட்டத்தை பார்த்தாலே குஷி ஆகிடுவோம். ஏன்னா இப்போல்லாம் கூட்டமே வர்றதில்லைங்க, தெரியும். இலக்கிய கூட்டத்துக்கெல்லாம் 20 பேருக்கு மேலே வர்றதில்லை. வர்ற எல்லாருமே பார்த்தீங்கன்னா 60+ சீனியர் சிட்டிசன். மருமக தொல்லை தாங்காமல் வந்து உட்காந்துக்கிறது. உண்மையிலே பாதி பேருக்கு காது கேட்காது, அதனால் முன் வரிசையில் உட்காந்துப்பான். சில பேர் வருவாங்க, நம்ம ஒன்று சொல்லுவோம், அவன் ஒன்று சொல்லுவான். ரொம்ப சிரிப்பாக வரும். சார் ஒரு மேடையில் நான் என்ன பண்ணுவேன், எப்போவுமே பேசும்போது உஷாராக கவனிக்கிறாங்களோ இல்லையோ, இந்த முதல் வரிசையில் 4 பேர் இப்போ நம்மளுக்கு மாட்டினாங்க பாருங்கள், அவங்கள பார்த்தே பேசி நிற்பேன். ஏன்னா அவங்க நகர முடியாது. இங்கேருந்து பின்பக்கம் தெரியாது அவங்க இருக்காங்களா போனாங்களான்னு. முன் வருஷக்காரங்க நம்மக்கிட்ட மாட்டினாங்கன்னு அர்த்தம். அவங்களையே பார்த்து பேசியிருந்தேன். ஒரு மீட்டிங்கில் பேசிட்டு இருந்தேன். அந்த முதல் வரிசையில் இருந்த ஒருத்தர் கண்டுபிடிச்சிட்டாரு. அடாடா இவன் நம்மளை பார்த்தே பேசுகிறான். டக்குன்னு என்ன பண்ணிட்டாரு, தமிழ் தானே புட்சாலி இல்லை, டக்குன்னு என்ன பண்ணிட்டாரு, செல்ஃபோன் எடுத்துட்டாருங்க. எடுத்து 3/4 ஹவர் நான் பேசுகிற வரையும் அப்படியே பார்த்துன்னு இருக்காரு. எனக்கு பேச்சு வரல. ஏன்னா பேசும்போது ஒருத்தர் முதல் வரிசையில் உட்காந்து செல்ஃபோன் பார்த்துருந்தா எப்படி பேச்சு வரும்? அப்புறம் முடிஞ்ச உடனே இறங்கின உடனே கேட்டேன் அவரை, செல்ஃபோன் உங்களுது தான், நான் முதல் வரிசையில் உட்காந்து நான் பேசும்போது டிஸ்டர்பன்ஸாக இருக்கேன் சார், கொஞ்சம் தனியாக போய். என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? யூடியூப்பில் உங்கள் இதுதான் சார் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னாரு. நான் நேரில் பேசுகிறேன், அதை பார்க்காம யூடியூப்பில் பார்க்குறேன்னு. இது அதை விட இன்னொன்று சொன்னார், ஆனால் இதில் நல்லா பேசுகிறீங்க சார். அதனால் இப்போ ரசிகர்கள் இந்த மாதிரி கூட்டம் வந்தாலே குஷி ஆகிடுவோம். சில இடத்துல ரசிகர்கள் நம்மளுக்கு ரொம்ப தொல்லை கொடுப்பாங்க தெரியுமா? நிறைய பேருக்கு தெரிஞ்சவங்கள, நிறைய பேருக்கு நம்ம தெரிஞ்சவங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது. நான் எப்போமேங்க ஊருக்கெல்லாம் போனால், ரயில்வே உங்களுக்கு நல்லது சொல்கிறேன், எப்பவுமே ஊருக்கு போனால் ரொம்ப பறக்க போயிடாதீங்க. ஒரு 1/2 ஹவர் முன்னால் போங்க, அதான் நல்லது. நிறைய பேர் பார்த்துருக்கேன், கடைசி நிமிஷத்தில் ஸ்டேஷனில் பிளாட்ஃபார்மை தப்பி பிளாட்ஃபார்ம் ஓடுவான். நான் எப்போவுமே 1/2 ஹவர் முன்னால் போயிடுவேன். எந்த ஊருக்கு போகிறதா இருந்தாலும் ட்ரெயினில். இது என்னோட கொள்கை. அது மாதிரி தான் ஒரு நாள் நான் பண்ணிட்டேன். ஊர்லேருந்து சென்னைக்கு வரேன், 1/2 ஹவருக்கு முன்னால் ஸ்டேஷனுக்கு போயிட்டேன். போயிட்டு பிளாட்ஃபார்மில் நடந்து போயின்னு இருக்கேன். ஒருத்தர் வந்து செல்ஃபோனில் பேசிங்கன்னா திடீர்னு, சார் மோகன சுந்தரம், ஆமாம் வாங்க சார் வாங்க சார் வாங்க சார், உங்கள் ஃபேன் சார். நான் என்ன ரொம்ப பேசுனாரு. நல்லது சார். என்ன ட்ரெயின்னு தெரியாமல் ட்ரெயின் பேரை சொல்லிட்டேங்க. அதிர்றது இன்னும் 1/2 ஹவர், வாங்க நம்ம ஆஃபீஸுக்கு போகலான்னாரு. பிளாட்ஃபார்த்தில் என்ன ஆஃபீஸுன்னு நினச்சேன். பார்த்தா அவர் ரயில்வே போலீஸில் எஸ்ஐ. ஸ்டேஷனுக்கு கூப்பிட்றாரு. அதாவது வாழ்க்கையில் நான் கால் எடுத்தையே வைக்கக்கூடாதுன்னு ஒரு கொள்கையோடு இருக்கிற இடம் இது போலீஸ் ஸ்டேஷன். உள்ளே கூப்பிட்றாரு, வாங்க சார் வாங்க சார் வாங்க சார்னு. உள்ளே போனால் உங்களுக்கு தெரியும்ல போலீஸ் ஸ்டேஷன் எப்படி இருக்குன்னு தெரியும். ரயில்வே போலீஸ் ஸ்டேஷன் எப்படி இருக்கு, ஒரே ஒரு நீட்டு பெஞ்சுங்க,
உள்ளே போய் உட்கார வச்சுட்டு என்ன பண்ணிட்டாரு, இருங்க சார் நான் யூனிஃபார்ம் போட்டுன்னு வரேன், கவலையே படாதீங்க சார், நீங்கள் நானும் ஏறுற வரையும் கண்டிப்பாக ட்ரெயின் போகாது, ஏன்னா எனக்கு அதில் தான் டியூட்டி அப்படின்ட்டு உள்ளே போயிட்டார். பார்க்குறேன் பெஞ்சில் நான் இந்த பக்கம் உட்காந்துக்கிறேன், கட்சி அந்த பக்கத்தில் ஒரு பையன் உட்காந்து காலாட்டின்னுக்கிறான், லுங்கி கட்டின்னுக்கிறான். அவன் என்னை பார்த்து சிரித்தான், நான் அவனை பார்த்து சிரித்தேன். அவன் என்னை கேட்டான் என்ன கேஸு அப்படின்னா. நான் அவனை கேட்டேன் ஒன்று என்ன கேஸு என்ன. இல்லை தண்டவாளம் தான் பிடிச்சிட்டு வந்துட்டானுங்க அப்படின்னா. நீங்கள் நான் பிளாட்பாரத்தில் நடந்தேன் பிடிச்சிட்டு வந்துட்டேன். அவன் சொன்னான் பிளாட்பாரத்தில் நடந்தா கூட பிடிக்கிறானுங்க அப்படின்னு பேசினா இருந்தோம். எஸ்ஐ வந்துட்டார். எஸ்ஐ வந்து அவனை பார்த்து டாய் இனிமேல் தண்டவாளம் போ. அவன் என்கிட்ட வந்து சார் இந்த போலீஸ் ரொம்ப நல்ல போலீஸ் சார், நீ கூட உண்மையை ஒத்துக்கோ அனுப்பிச்சிருவாங்கன்ட்டு போயிட்டான். அவரு நம்ம மேலே அன்புங்க, ஆனால் பிரச்சனை. அவர் என்ன பண்ணார், 4 கான்ஸ்டபிளை கூப்பிட்டாரு, சாரோட பேக் எடுத்துக்கோனாரு. ஒரு கான்ஸ்டபிள் பேக் எடுத்துக்கினாரு. ட்ரெயின் வந்துச்சு, உங்களுக்கு தெரியும்ல, ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து என்ஜின் பக்கத்தில் இருக்கும், அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸுக்கு பக்கத்தில் இருக்கும். பிளாட்ஃபார்மில் அந்த வெளிச்சத்தில் நான் எஸ்ஐ 4 கான்ஸ்டபிள் வந்து போகிறோம், எல்லாம் வேடிக்கை பார்க்குறோம். அந்த அன்ரிசர்வ்டில் ஜன்னல் பக்கத்தில் ஒரு அம்மா சத்தமாக சொல்லுதுங்க, இந்த காலத்தில் எவனையும் நம்ப முடியலன்னு. அது என்ன அரெஸ்ட் பண்ணி கூடி போகிறாங்கன்னு நினச்சிச்சு. அது ஒரு பிரச்சனை வரும். இன்னைக்கு ஒரு தலைப்பு ஒன்று கொடுத்துருக்காரு நம்ம அமைச்சர், மக்கள் முதல்வரின் மனிதநேய விழான்னு. ஒரு நம்முடைய முதலமைச்சருக்கு கொடுக்க வேண்டிய சரியான பட்டம் மனிதநேயர் என்பதுதான். சார் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அடுத்த தேர்தலில் ஓட்டு வாங்கிறதுக்காக பட்ஜெட்டில் பேசுதுன்றது வேற. நம்முடைய முதல்வர் தன்னுடைய பிறந்த நாளுக்கு ஒரு திட்டத்தை அறிவிக்கிறார். தன்னுடைய பிறந்த நாளுக்கு என்ன, அது இன்னும் சட்டமன்றத்துக்கே போல, ஆனால் அறிவிக்கிறார். என்ன தெரியுமா, ரொம்ப அற்புதமா உள்ளாட்சியிலே நேரடியாக நம்முடைய மனிதநேயத்துக்குரிய உச்சகட்டம் அதுதான். அந்த மனிதர்களை உள்ளாட்சியிலே நியமனம் செய்வேன் என்று சொன்னார்கள். அதுதான் உண்மையான மனிதநேயம், அதுதான் உண்மையான மனிதநேயம். சார் மனிதநேயத்துக்கு நிறைய பேருக்கு அர்த்தம் தெரியல சார், அதான் பிரச்சனை. மனிதநேயம்னா என்ன, ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க. இந்த கை எதற்கு, நம்ம என்ன சொல்றோம், உண்ணுவதற்குன்றோம். ஆனால் இந்த கை உண்ணுவதற்கு மட்டுமல்ல, ஊட்டுவதற்கு என்று எவன் நினைக்கிறானோ அவன் மனிதநேயம் மிக்கவன். அதுக்கு தானே நம்ம பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்னு சொன்னோம். நம்முடைய அமைச்சர் இந்த பட்ஜெட்டில் சொன்னார் பாருங்க, திருக்கோயிலே வருகின்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு அங்கே இருக்கின்ற பேருந்துகள் எல்லாமே ஃப்ரீ. அதுதான் மனிதநேயத்தின் உச்சம். அந்த மனிதநேயத்தினுடைய உச்சமாக இருப்பவர் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள். முதல்வர் நமக்கு நம்ம ஒன்றும் இல்லைங்க, முதல்வர் மாதிரி நம்மளால் உழைக்க முடியாது. ஆனால் முதல்வருக்கு நம்ம ஏதாவது நன்றி கடன் செய்யணும்னு நினைச்சோம்னா ஓட்டு போடுறது வேற, அது நம்ம கடமை. முதல்வர் நமக்கு செய்கிற எல்லா நன்மைக்கும் நாம் அவருக்கு ஏதாவது நன்றி கடன் செய்வோம் என்று நினைத்தீர்கள் என்றால் மனித நேயத்துடன் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் நாம் அவருக்கு கொடுக்கிற உண்மையான பிறந்த நாள் பரிசு. ஞாபகம் வச்சுக்கோங்க. நமக்கு நிறைய பேருக்கு அது இல்லைங்க, மன்னிச்சிருங்க. இல்ல 3 நாளைக்கு முன்னாலங்க மயிலாப்பூர்ல அது முடிச்சு மயிலாப்பூர்ல நின்றுட்டு ஒருத்தர்கிட்ட கேட்குற 29C போயிடுச்சு அப்படின்னா, அதாவது
29C போயிடுச்சு.